தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற கைது நடவடிக்கையை எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உங்களுடைய பார்வை? இது எதிர்பார்த்ததுதான். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கான அத்தனை முயற்சிகளும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு கட்டங்கள்ல அவருக்கு சம்மன்ஸ் வழங்கப்பட்டு சம்மன்ஸுக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு அந்த நிர்பந்தம் என்பது அவருக்கு ஏற்பட்டுச்சு. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சம்மன்ஸ்க்கு நான் ஆஜராக மாட்டேன், எனக்கு அனுப்பப்பட்ட சம்மன்ஸ் எல்லாமே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சம்மன்ஸ்க்கு ஆஜராகவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 சம்மன்ஸ் அவருக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அவருக்கு நீதிமன்றம் எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்காத நிலையில இன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை கைது செய்திருக்கிறது. இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய கைது, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான டைமிங். இன்னைக்கு மாலை தான் எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமான அந்த முழு டேட்டாவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சமயம் பார்த்து, அந்த நேரம் பார்த்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது இது இந்த நடவடிக்கை அப்படின்றது இதோட பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னன்னா, இந்த டேட்டா வெளியே வந்துச்சுன்னா பாஜகவுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஏன்னா பல புகார்கள் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பாக எழுந்துள்ளது அப்படின்ற அடிப்படையில பல்வேறு கேள்விகளும் இது தொடர்பாக எழுந்துள்ளது. அது தொடர்பாக பாஜக தலைவர்கள் வெவ்வேறு பதில்களை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கைது நடவடிக்கை நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கெஜ்ரிவால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருந்தாரு. தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை 25 கோடி ரூபாய் பேரம் பேசி அழைக்கிறாங்க, பாஜக மிரட்டல் விடுது, இது போன்ற பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இப்போ அமலாக்கத்துறை இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்குது. அரசியல் சூழல்ல இது போன்ற ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கைது செய்யப்படுகிறார். அப்போ அவருக்கு ஜாமீன் எளிதில் கிடைக்காது. இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆகும்போது ஜாமீன் கிடைப்பதில் ஒரு பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. அப்போ இந்த சமயத்துல அவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது 2024 தேர்தலுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியை குறிவைத்து பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கிய தலைவர்களான மணீஷ் சிசோதியா அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில இருக்காரு. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சியுடைய மற்ற பல தலைவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த ஏஜென்சிஸுடைய அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து மிரட்டிட்டே இருக்காங்க, எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை மிரட்டுறாங்க, எங்களுடைய அமைச்சர்களை மிரட்டுறாங்க, நீங்க பாஜக இணைந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு நெருக்கடிகளை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில அவர் ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த டைமிங் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஊடகங்கள்ல இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான அந்த முழுமையான டேட்டாவும் வெளியே வந்திருக்கு. பாஜகவுக்கு எவ்வளவு பணம் எத்தனை கம்பெனிஸ் மூலமா போயிருக்கிறது, எத்தனை கார்பரேட் பணம் கொடுத்திருக்காங்க, அதுல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஏஜென்சிஸ் உடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கம்பெனிஸ் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற தரவுகள் எல்லாம் தற்போது ஊடகங்கள்ல வெளிவரக்கூடிய இந்த தருணத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய டைவர்ஷனரி டாக்டிக்ஸா தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக அரசியல் ரீதியாக இது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்றாலும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த செல்வாக்கு என்பது குறையவே இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில பாஜக ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறையும் எல்லா ஒப்பீனியன் போல்ஸ்லயும் டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்லயும் ஆம் ஆத்மி கட்சி தான் மீண்டும் டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்ல மீண்டும் பாஜக தான் ஜெயிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றது கருத்து கணிப்புல சொல்றாங்க. பட் ஆம் ஆத்மி கட்சியை குறிவைத்து பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு காலகட்டங்கள்ல எடுத்திருக்கு. அந்த அடிப்படையில இந்த கைது அப்படின்றது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கைது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட இதுதான் 2வது சீஃப் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால ஒரு வழக்குல கைது செய்யப்படுறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி கட்சியை முடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் டெல்லியில நடந்திருக்கு.
காங்கிரஸ் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. 2024 தேர்தலை நோக்கி காங்கிரஸ் கட்சி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவங்களால ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாத அளவுல அவங்களுடைய 11 வங்கி கணக்குகளும் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில டார்கெட் பண்றாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு என்பது மேலோங்கி இருக்கிறது. நன்றி சபீஷ், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இது தொடர்பான